குழந்தை சத்யராஜ் சார் அவர்களுக்கும் ஆமா குழந்தைக்கு முடி முளைக்க ரொம்ப நாள் ஆகும். சத்யராஜ் சாரை பத்தி பேசுறேன், நான் பேசியே ஆகணும் சார். நீங்க பேசும்போது நானும் பேசுறேன் சார். ஆக்சுவலா நீங்க பேசினப்ப எனக்கு அப்படிதான் சார் இருந்தது. நான் அப்படியே சேர் எட்ஜில் இருந்து அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்தேன். நாகராஜ சோழன் 2000 வாக்குகள் முன்னிலை நாகராஜ சோழன் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்றதான் சார். ஸோ அவரோட ஒர்க் பண்றதுங்கிறது சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவரோட நடிச்சுட்டே இருந்தோம். ஆனா அவரோட கேஷுவலா பேசுறதுக்கான சீன் எதுவுமே கிடையாது படத்துல. அதுக்கப்புறம் போட்டோ ஷூட் பண்ணி முடிச்சோம். எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டோ ஷூட் பண்ணி முடிச்ச பிறகுதான் அடுத்த படத்துல வந்து ஹன்சிகாவோட நடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துச்சு. எப்படிதான் சொல்லணும், ஏன்னா நீங்க ஹன்சிகாவோட நடிக்கிறீங்களாமே கேக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தப்ப சத்யராஜ் சார் அதை டச் பண்ணதுதான் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா அவர் வந்து அவருடைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துல வில்லனா வந்தாரு. அப்போ வந்து இந்த வில்லனா பண்ணும்போது ஆப்வியஸா ஹீரோயினை கடத்திட்டு போய் அந்த அட்டெம்ப்ட் பண்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து சோ அப்பயும் ஹீரோயினை டச் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹீரோவானார். அவரு ஹீரோவாகி அது ஹீரோயினா டூயட் எல்லாமே இருக்கும். அப்பயும் வந்து ஹீரோயினை டச் பண்ணாரு. இப்போ அப்பா கேரக்டர்லாம் வந்த பிறகு பார்த்தா இலியானா ராமா மகளே சரி இலியானா அப்படின்னு பாத்துக்கும்போது தீபிகா படுகோஞ்சி ஆவோ அவரை டச் பண்ணதான் இந்த ரீசன் நினைக்கிறேன். எனக்கு இது மாதிரிலாம் அமைது. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சார். நீங்க வந்து ஒரு லக்கி சாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அவர் உண்மையா சொல்லணும்னா அவர் ஒரு லெஜெண்ட். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்யராஜ் சார் பேசினப்போ இந்த இடம் எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும் நிச்சயமா. அண்ட் வாழ்க்கையில வந்து ரொம்ப கான்பிடன்ஸே இல்லாம இருந்த ஒரு காலகட்டம். அதாவது படங்கள்லாம் சினிமாக்குள்ள திடீர்னு வந்துட்டோம். ரொம்ப பயமா இருந்தது. கம்பேரிங்கே பண்ணிருக்கலாம், அது ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன அப்படி தோல் கொடுத்து நிறுத்தினது ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்டுக்கும் மேல ஒருத்தர் தனுஷ் சார். நீங்க வந்ததே ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாரும் ஃப்ரெண்டா அப்படின்னு சாரி ஃப்ரெண்டான்னு கேட்பாங்க. ஃப்ரெண்டுன்னு டக்குன்னு சொல்லிட முடியாது. அதை தாண்டின ஒருத்தர். ஏன்னா அதுக்கு பெரிய காரணம் இருக்கு. ஒரு படம், அந்த படம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஒரு படம் நாங்க எல்லாருமே சேர்ந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி. அது வந்து மெரினா ரிலீஸ் ஆகிருந்த டைம். அப்போ வந்து படம் வந்து மெரினா நல்லா தான் போச்சு. பட் அவங்க எல்லாருமே யோசிச்சது என்னன்னா, உனக்கு பிசினஸ் இல்லையே, வியாபாரம் இல்லையே, எப்படி ஒண்ணு வச்சு படம் பண்றது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே தூக்கி தள்ளி வச்சுட்டாங்க. அந்த டைம்ல வந்து இந்த விஷயம் தனுஷ் சாருக்கு தெரியாது. அதே நாள் கூப்பிட்டு பேசினாரு, சிவகார்த்திகேயன் நான் உங்களை வச்சு ஒரு படம் பண்றேன் அப்படின்னாரு. அந்த வார்த்தை வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா வியாபாரம்லாம் அவர் பார்க்கல. நீங்க நல்லா பண்றீங்க சிவகார்த்திகேயன், நான் ஏன் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க கூடாது, உங்களை ஒரு சோலோ ஹீரோவா நிறுத்துறதுக்கான ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த வார்த்தை தான் சரி இன்னைக்கு இங்க தூக்கிட்டு வந்து நிக்க வச்சிருக்கேன். எல்லாமே பிளான் பண்றோம்னு சொல்றாங்க, நல்ல படங்கள் பண்றோம்னு சொல்றாங்க. பட் அந்த எதிர்நீச்சல் திரும்பவும் நான் வந்து ஒரு பெரிய இயக்குனரோட அசோசியேட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து இந்த கேடிபிலா கிளியாட்டம் எதிர்நீச்சலை நிறைவேற்றி வச்சிருக்கேன். முருகதாஸ் சார் ப்ரொடக்ஷன்ஸ்ல இணைஞ்சு அவருடைய ஸ்கிரிப்ட்ல வந்து நான் நடிக்க போறேன் அப்படிங்கறத இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அந்த விதத்திலையும் சந்தோஷம். அந்த முருகதாஸ் சாருக்கும் தேங்க்ஸ்.